இன்றைக்கி நெக்ஸ்ட் ஃபிட்னஸில் நம்ம பேக் அண்ட் பைசப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேக்கில் ஒரு 3 வேரியேஷனும் பைசப்ஸில் ஒரு 3 வேரியேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வேரியேஷன் நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா வந்து லேட் புல் டவுன் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க டேங்க்கில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஸ்டீல் கம்பியிலேருந்து தான் பண்ணிக்கோங்க, ஏன்னா டேங்க் வந்துச்சுன்னா நான் தான் பில் பே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வேரியேஷன் இது பண்ணி நான் 15 ரெப்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரெசிஸ்டன்ட் பேண்டில் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்டாலே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுக்கடுத்த வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் புல் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபேஸ் கிட்ட இழுத்துட்டு விடுங்க, பின்னாடி பாருங்கள் மசில் எப்படி கான்டாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிட்டு மைண்ட் மசில் கலெக்ஷனோட பொறுமையாக விடுங்க. இதுவும் ஒரு 15 ரெப்ஸ் பண்ணிக்கோங்க, 3 செட்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்பல் ரோவில் பார்த்துருப்போம். இந்த வேரியேஷன் ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் முன்னாடி சாஞ்சி பார்பலை மேலே எடுத்து கீழே வருது. சேம் அதுவே வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் பேண்டில் பண்ணியிருக்கோம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் பேண்டை வந்து காலில் சுற்றிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பேண்ட் நிறையா கேஜியில் இருக்குது. 25 கேஜிலேருந்து 50 கேஜி அந்த மாதிரி நிறையா இருக்குது. கலர் பார்த்து வாங்க, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு வெயிட் இருக்கும். நான் 25 கேஜி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் காலில் சுற்றிட்டு இந்த மாதிரி புல் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா பைசப்ஸில் பண்ணியிருக்கேன். பைசப்ஸில் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா வந்து பைசப்ஸ் கர்ல் தான் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்டிங்கில். இந்த மாதிரி 15 ரெப்ஸ் பண்ணிக்கோங்க, 3 செட்ஸ் பண்ணுங்கள். ரெஸ்டிங் செகண்ட்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுங்க, அதே ஜாஸ்தி. செகண்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கர்ல் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்டிங் பொசிஷனில். இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா பம்ப் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ரெஸ்டிங் டைம் கம்மியாக விட உங்கள் மசில் பம்ப் ஆகிறது நல்லா உங்களுக்கு தெரியும். பிகினராக இருந்தால் ஒரு 1 மினிட் விட்டுக்கோங்க, ஏன்னா ரெசிஸ்டன்ட் பேண்டில் பண்ணுறதுனால. தேர்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா ஹேமர் கர்ல்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனல் வேரியேஷன் இதுதான். இதுவும் வந்து 15 ரெப்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேஸாக கரெக்டாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு நினைக்காதீங்க. ரெக்கவரி டே தான் அது. இனிமேல் வீடியோ வரும். ஃபைனலாக முடிச்சுட்டு பேக் போஸ்ட் பண்ணி டே முடிச்சிட்டேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.